கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே தேவ கிருபை உங்களை நிரப்புவதாக. உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுவான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஜனங்களை நான் சந்திச்சிருக்கேன். யாருக்கும் தீமை செய்ததில்லை. நிறைய நன்மைகளை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பும் பின்பும் யாருக்கும் தீமை செய்கிற ஒரு இருதயம் நமக்கு இல்லை. கர்த்தரதை செய்து தேவனால் பிறக்கிற நாம் பின்னாடி ரட்சிக்கப்படலாம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். நீங்கள் இப்போ ரட்சிக்கப்படலை. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும்படியாக நான் விரும்புகிறேன். உங்களை தீங்கு செய்ய முடியாது. நீங்கள் நன்மை செய்கிற உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. வரவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். நன்மைகள் என்னிடத்தில் பெற்றவர்கள் அநேகர் தீமை செய்கிறாங்க. தீமை செய்து கொண்டே இருப்பாங்க, என்னை நஷ்டப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கடந்து போக முடியல. ஆனால் நான் செய்கிற நன்மைகளை அவங்க எனக்கு திருப்பி நன்மை செய்கிறனாலும் தீமை செய்யாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ எனக்கு நன்மை செய்கிறவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். இதை நான் எனக்கு பெருமைக்காக சொல்லலை. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்த நன்மைகள் உங்களுக்கும் உண்டு. உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இந்த வேத சத்தியம் மிக முக்கியமானது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். உங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு எதிரான எந்த நியாய தீர்ப்பில் எழும்புகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்த முடியும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய புயத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்தால், உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறவன் கர்த்தருடைய கண்ணில் இருக்கிற அந்த கருப்பு, அந்த மணியை தொடுகிறவன் மிகுந்த தண்டனைக்குள்ளாவான். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவியானவர் நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒரு விசுவாசமாக புறப்பட்டு போங்க. உங்கள் ஊழியத்தை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை செய்யுங்க. உங்கள் படிப்பை தொடருங்க. உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையோடு தொடருங்க. உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். சத்துரு பல விதத்தில் போராடும். ஒரு போராட்டம், 2 போராட்டம் இல்லை, நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்க அவரும் முறியடிப்பார். உங்கள் கருத்திலேயே அந்த போராட்டங்களை முறியடிக்க பலனும் கொடுப்பார். சத்துருக்களை முதல்ல விளக்குங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததை உங்கள் வாழ்க்கையில் வைக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு மனுஷனையும், எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வைக்காதீங்க. அதை அப்புறப்படுத்துங்க.